Hi everyone, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா lithophane எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 3D print பண்ணனும்னா அந்த ஃபைல் STL ஃபார்மட்ல இருக்கணும். அதை G கோடா கன்வர்ட் பண்ணாதான் 3D printerல print பண்ண முடியும். So first நம்ம இமேஜ் எப்படி STL மாத்தணும்னு பார்க்கலாம். டைரக்டா lithophane makerன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுல 3D printing rocks-னு கீழே ஸ்க்ரோல் பண்ணா வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் லித்தோஃபேனா மாற்றணுமோ அதை கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்க்கு க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெப்சைட்டில் அது இம்போர்ட் ஆகும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஃபோட்டோவோட கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் பிரிண்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதில் ஃப்ளாட் ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஷேப்ஸ்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். க்ராப் பண்ணியிருக்கிற இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும். இமேஜ் அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த ஃப்ளாட் இமேஜை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் மாடலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மாடல் செட்டிங்ஸ் மேக்ஸிமம் சைஸ் 50 வச்சுக்கோங்க. அப்போ தான் கீச்செயின் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். திக்னஸ் 2.5, பார்டர் 2.5 mm, தின்னஸ்ட் லேயர் 0.8 mm. மற்ற செட்டிங்ஸ்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இமேஜ் செட்டிங்ஸில் எப்போயுமே இமேஜ் பாசிட்டிவ் இமேஜாக தான் இருக்கணும், நெகட்டிவ் இமேஜ் வைக்கக்கூடாது. அதை மாற்றிக்கோங்க. மற்ற எந்த செட்டிங்ஸும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண STL G கோடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் Cura. நீங்கள் எந்த ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் STL அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண STL எப்போவுமே Y-ஆக்சிஸ்க்கு பேரலாக ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்ட்டை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லேயர் ஹைட் 0.16 மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்பீட் 40 mm/s மாற்றிக்கோங்க. அதே மாதிரி வால் லைன் கவுண்ட்டும் மாற்றணும். வால் லைன் கவுண்ட் 15 மாற்றிக்கோங்க. இன்ஃபில் அது எதுவும் மாற்ற வேணாம், அது எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். நெக்ஸ்ட் பில்ட் பிளேட் அடிஷன் ஸ்கர்ட்லேருந்து பிரிம்மாக மாற்றிக்கோங்க. ஏன்னா பார்ட் ரொம்ப தின்னுங்கிறதுனால பிரிம் தான் இதுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் லித்தோஃபேனுக்கு. மற்றபடி வேறு எந்த செட்டிங்ஸும் மாற்ற வேணாம், அது எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க. இதை டைரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி பாருங்கள். 1 hour கிட்ட வரும், 1 hour 15 minutes மேக்ஸிமம் வரும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. அதே மாதிரி நாசில் 0.4 mm மாற்றிக்கோங்க. ஸோ ஸ்லைஸ் பண்ண ஃபைலை மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு மெஷினுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. மெஷினில் போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பழைய ஃபிலமெண்ட்டை மாற்றுறது தான். ஓல்டு ஃபிலமெண்ட்லேருந்து ஒயிட் ஃபிலமெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஒயிட் ஃபிலமெண்ட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் டேரெக்டாக பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா பிரிம் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. பிரிம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 1 hour ஆகிடும் பிரிண்ட் ஆக. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், பார்ட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்ட்டு. நம்ம பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா க்யூட்டான பப்பி தான். ஸோ லித்தோஃபேனை எப்போ லைட் கிட்ட காமிச்சாலும் இது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. கூடிய சீக்கிரம் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.